வணக்கம். நாம் இந்த வீடியோவில் டிரான்ஸ்டியூசரின் வகைப்பாட்டினை பற்றி காண்போம். முதலில் டிரான்ஸ்டியூசர் என்பது ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு சாதனமாகும். பிசிக்கல் குவான்டிட்டியான ப்ரெஷர் சவுண்டினை எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக மாற்றக்கூடிய ஒரு சாதனம். எக்ஸாம்பிள், மைக்ரோஃபோனானது சவுண்டினை எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக மாற்றக்கூடியது. லவுட் ஸ்பீக்கரானது எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டினை சவுண்ட் சிக்னலாக மாற்றக்கூடிய ஒரு சாதனமாகும். அடுத்ததாக டிரான்ஸ்டியூசரின் கிளாசிஃபிகேஷனை படத்தில் காணலாம். டிரான்ஸ்டியூசரானது 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. முதலில் டிரான்ஸ்டியூசருக்கு தேவைப்படும் பவர் சோர்ஸ் அடிப்படையில் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் டிரான்ஸ்டியூசர் எனவும், டிரான்ஸ்டியூசரில் வெளிப்படும் அவுட்புட் சிக்னலின் அடிப்படையில் அனலாக் மற்றும் டிஜிட்டல் டிரான்ஸ்டியூசர் எனவும், அதன் அப்ளிகேஷனை பொறுத்து பிரைமரி அண்ட் செகண்டரி டிரான்ஸ்டியூசர் எனவும், அதன் கன்வர்ஷன் டைரக்ஷனை பொறுத்து டிரான்ஸ்டியூசர் ஆர் அண்ட் இன்வெர்ஸ் டிரான்ஸ்டியூசர் எனவும், அடுத்து டிரான்ஸ்டியூசரானது அது மாற்றப்படும் பிரின்சிபல் அடிப்படையில் ரெசிஸ்டிவ் டிரான்ஸ்டியூசர், இண்டக்டிவ் டிரான்ஸ்டியூசர், கெப்பாசிட்டிவ் டிரான்ஸ்டியூசர் என 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. முதலில் டிரான்ஸ்டியூசரானது அதற்கு தேவைப்படும் பவர் சோர்ஸ் அடிப்படையில் பிரிக்கப்படும் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் டிரான்ஸ்டியூசரை படத்தில் காணலாம். ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர் என்பது எந்தவித எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் இல்லாமல் ஓன் எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளைனை பயன்படுத்தி நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியை எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக மாற்றக்கூடிய ஒரு சாதனமாகும். எக்ஸாம்பிள், தெர்மோகப்புள் பீசோ எலக்ட்ரிக் சென்சார். ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசரை படத்தில் காணலாம். அடுத்து பேசிவ் டிரான்ஸ்டியூசர் என்பது எக்ஸ்டர்னல் பவர் சப்ளையை பயன்படுத்தி இன்புட் எனர்ஜினை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு சாதனமாகும். அது ரெசிஸ்டன்ஸாவோ இண்டக்டன்ஸாவோ கெப்பாசிட்டன்ஸாவோ மாற்றக்கூடியது. இதற்கு எக்ஸாம்பிள் பொட்டென்ஷியல் மீட்டர், ஸ்ட்ரெயின் கேஜ் ஆகும். பேசிவ் டிரான்ஸ்டியூசரை படத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.